வளர்ச்சி பெருக்கம் என்பது ஆண்டவருடைய ஆலோசனை, நம்முடைய முயற்சியாகவும் இருக்க வேண்டும். வாழ்க்கையில நேற்றைய காட்டிலும் இன்றைக்கு நான் முன்னேறி இருக்கிறேனா? அறிவில், ஞானத்தில் போன வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் என்னுடைய பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறேனா? இப்படி நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கணும். உதாரணத்துக்கு சொன்னால், நம்முடைய விரல்கள் இருக்கிற நகங்களை பற்றி வாசிக்கும் பொழுது அந்த நகங்கள் கூட 3.4 மில்லிமீட்டர் ஒவ்வொரு நாளும் வளர்கிறது. வேண்டாம் என்று நம்ம வெட்டி வீசுகிற நகம் கூட அப்படி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது அப்படியே ஸ்டாக்னட் ஆகி நிற்கிறதே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில கூட ஒவ்வொரு நாளும், உதாரணத்துக்கு நான் வாக்கிங் போகிறேன், நான் எடுத்த உடனே 2 கிலோமீட்டர் போகிறேன், இல்லை, கொஞ்சமாக ஆரம்பியுங்கள். 1 கிலோமீட்டரில் ஆரம்பிங்க, 2 கிலோமீட்டரா மாற்றுங்க. 1000 ஸ்டெப்பு நடப்பேன், 2000 ஸ்டெப்பு நடப்பேன். கொஞ்சமாக ஆரம்பிங்க, 100 ஸ்டெப்பில் ஆரம்பிங்க, 1000 ஆக்குங்க, 2000 வளர்ந்து கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்கள் வளர்ச்சியை அவர் உதவி செய்வார், ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.